சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவுக்காக மீனா வீட்டில் இருந்து மீனாவோட அம்மா சீதா எல்லாரும் மீனாவை பார்க்க வந்திருக்காங்க. மீனாவுக்காக சமைச்சு கொடுக்குறாங்க, மீனாவுக்காக விருந்து ஏற்பாடு செய்கிறாங்க. இப்படி அண்ணாமலை வீட்டுக்கு வந்த எல்லாரும் மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதால ரொம்ப சந்தோஷமாக மீனாவுக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் விஜயா பார்த்துட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இத்தனை நாளாக மீனா வீட்டிலேருந்து யாருமே நம்ம வீட்டுக்கு வந்ததில்லை, அவங்க வரவே கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னு ஒரு பக்கம் முத்து மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறான். இதில் மீனா வேற நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு மீனாவுக்கு சமைச்சு கொடுக்க அவங்க அம்மா சீதா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ என் பேச்சை மீனா கேட்கவே மாட்டாளா என்ன? இவங்க சமைச்சு கொடுத்தது தான் நான் சாப்பிடணுமா? எந்த அவசியமும் இல்லை. இவங்க என் வீட்டுக்கு வர்றதே எனக்கு பிடிக்கல. இதில் இவங்க மீனாவுக்காக சமைச்சு கொடுக்குறாங்க. நான் எதுக்காக இதெல்லாம் சாப்பிடணும்? பேசாமல் பார்வதி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன விஜயா எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்கும்போது, என் ஃப்ரெண்டு பார்வதியை பார்க்குறதுக்காக கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, நம்ம சம்மந்தி வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, நீ தான் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். ஆனால் மீனாவை பார்க்க வந்தவங்க மீனாவுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் விருந்து சாப்பாடு செய்கிறாங்க. ஆனால் நீ கண்டுக்காம பார்வதி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற. இதெல்லாம் சரியில்லை விஜயா, இன்னைக்கு நீ வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே விஜயா ரொம்ப கோவமா, என்ன பேசுகிறீங்க? நீங்கள் வேணும்னா மீனா என்னுடைய மருமகன்னு பெருமையாக பேசலாம். ஏன் மீனா வீட்டில் உள்ள எல்லாரையும் விட்டு கொடுக்காம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம். ஆனால் மீனாவை என் மருமகளாக நான் ஏற்றுக்கவே இல்லை. அப்புறம் எதுக்காக மீனா வீட்டில் உள்ளவங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்கணுமா? அவங்கள நல்லா பார்த்துக்கணுமா? அப்படி எந்த அவசியமும் இல்லைங்க. மனோஜுக்காக பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் யோசிக்கிறேன். இதில் மீனாவை என் மருமகளாக ஏற்றுக்கணும், இங்கே மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. மீனாவை பார்க்குறதுக்காக எல்லாரும் வராங்க, அவங்களுக்கு காஃபி கொடுக்கணும், சமைச்சு கொடுக்கணும்னு இப்படி வீட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்படிங்க நான் ரெஸ்ட் எடுக்க முடியும்? எப்படி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக முடியும்? அதெல்லாம் முடியாதுங்க. இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. உடனே இவங்களை இங்கேருந்து கிளம்பி போக சொல்லுங்கள். அப்போ தான் இந்த வீட்டில் நான் இருப்பேன். மீனாவை பார்க்குறதுக்காக வந்தால் மீனாவை பார்த்துட்டு பேசிட்டு கிளம்பி போக வேண்டியதானுங்க. அதை விட்டுட்டு மீனாவுக்காக எதுக்கு விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யணும்? எதுக்கு சமைச்சு கொடுக்கணும்? இவங்களுக்கு எதுக்குங்க தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே வந்த மீனா, அத்தை உங்களுக்கே தெரியும், நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்ய முடியல. அதனால தான் அம்மா எனக்காக சமைச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வீட்டில் இருக்க வேலையை பார்க்க மாட்டேங்கிறீங்க, கிச்சன் பக்கமே போக மாட்டேங்கிறீங்க. ஆனால் நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னதால தான் அம்மா எனக்காக சமைச்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லத்த, எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சீதா எனக்காக விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு தான் என் அம்மா இங்கே சீதாவெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அத்தை, இன்னைக்கு ஒரு நாளாவது அவங்க சமைச்சு கொடுக்கட்டுமே. நீங்கள் எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? நீங்கள் வேணும்னா ரெஸ்ட் எடுங்க. வீட்டில் எனக்காக சமைச்சு கொடுக்கறது என் அம்மாவும் தங்கச்சியும் தானே. நீங்கள் எதுக்குத்தான் கோவப்படணும்? எதுக்கு இப்போ பார்வதி அத்தை வீட்டுக்கு போகணும்? நீங்கள் வீட்டிலையே இருங்கத்த. என்னை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்க வேண்டாம். எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். ஆனால் இப்படி கோவப்படாமல் இருக்கலாம்ல. நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு இப்போ வரைக்கும் என் அம்மாவும் தங்கச்சியும் இந்த வீட்டுக்கு வராமல் தானே இருந்தாங்க. இப்போ தானே கொஞ்ச நாளாக என்னை பார்க்குறதுக்காக வராங்க. அதுக்காக இப்படி பிரச்சனை செஞ்சால் எப்படி அத்தை? நானும் பொறுப்பான மருமகளாக இருக்கேன். ஆனால் இப்போ என்னால் வேலை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது, அதான் வேலை செய்ய முடியலன்னு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்த? எதுக்கு எல்லாருக்கிட்டையும் பேசினேன்? உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக எவ்வளோ பணம் செலவு செஞ்ச? அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணிக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருந்தா உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? இப்போ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க. இந்த நிலைமைக்கு காரணம் நீயும் முத்துவும் தானே. அப்புறம் வீட்டில் இருக்க வேலையை பார்க்க முடியல, என் அம்மாவும் தங்கச்சியும் வந்து எனக்காக சமைச்சு கொடுப்பாங்கன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் வீட்டுக்கு இங்கே யாரும் வரக்கூடாது. அது மட்டும் இல்லை, உங்கள் அம்மாவையும் உன்னுடைய தங்கச்சியும் சொல்லி இப்போவே இங்கேருந்து அனுப்பணும். என் வீட்டில் யார் இருக்கணும், இருக்கக்கூடாது, யார் வரணும், வரக்கூடாதுன்னு நான் தானே முடிவெடுக்கணும். நீங்களே ஒரு முடிவெடுப்பீங்க, என் பேச்சை கேட்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு நான் இங்கே இருக்கணும்? நான் பார்வதி வீட்டிலையே தங்கிக்கிறேன், அங்கேயே சாப்பிட்றேன், இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். என்னை புரிஞ்சுக்கிட்டு என் பேச்சை மீனா கேட்குறதா இருந்தால் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு நான் வருவேன். என்ன செய்ய, இது என்னுடைய வீடு. ஆனால் இந்த வீட்டில் இருக்க யாரும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்கல்ல அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பரவாயில்ல விஜயா,
நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. பேசாமல் பார்வதி வீட்டுக்கு போயிரு. ஆனால் பார்வதி வீட்டில் நீ தங்க முடியுமான்னு தெரில. ஏன்னா நீ பார்வதிக்கு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்க, நல்லது செஞ்சதே கிடையாது. இருந்தாலும் பார்வதி உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாமல் அங்கே தான் போய் தங்குவேன்னு நீ முடிவெடுத்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ உன்னுடைய ஃப்ரெண்டு பார்வதி வீட்டிலேயே தங்கிடலாம். ஆனால் மீனா நினைக்கிற மாதிரி மீனாவுக்காக மீனாவோட அம்மாவும் சீதாவும் மீனாவை பார்க்க வருவாங்க, சமைச்சு கொடுப்பாங்க, விருந்து ஏற்பாடெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் உனக்கு பிடிக்கலனா நீ இந்த வீட்டு பக்கமே வர வேண்டாம். வேணும் நான் பார்வதி வீட்டிலேயே தங்கிரு. போதுமா? இவ்வளோ நேரம் நானும் பேசி புரிய வைக்கணும்னு நினச்சேன். என் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு இருக்க. அப்புறம் உனக்காக நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்? நீ என்ன நினைக்கிறியோ அதையே செய்யலாம். விஜயா, நீ வேணும்னா பார்வதி வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீ ஏமா விஜயா கிட்ட பேசிகிட்டு இருக்க? விஜயாவுக்கு இங்கே இருக்க பிடிக்கலனா பார்வதி வீட்டுக்கே கிளம்பட்டுமே. இதில் நீ எதுக்குமா இவ்வளோ யோசிக்கிற? நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு. உனக்கு உதவி செய்ய தானே உங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. உனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது இங்கே விஜயா மட்டும் இந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்படவும் இல்லை, உன்னை பாராட்டவும் இல்லை. உனக்கு நல்ல பேர் கிடைக்கிறத பார்த்துட்டு விஜயா இப்படி கோவப்படுறானா? அப்புறம் எதுக்கு விஜயா அந்த வீட்டில் இருக்கணும்? விஜயா, என்னைக்கு தான் நீ திருந்துவன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ சொல்கிற மாதிரியே நீ பார்வதி வீட்டுக்கு கிளம்பலாம். அப்போ தான் மீனா இந்த வீட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும். எப்போ திரும்பி வரணும்னு தோணுதோ அப்போ நீ திரும்பி வரலாம். ஆனால் மீனா வீட்டிலேருந்து யாரும் இங்கே வரக்கூடாது, மீனா கிட்ட யாரும் பேசக்கூடாது அப்படின்னு நீ சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சந்திரா வராங்க. அண்ணே, நான் எல்லாருக்காகவும் சமைச்சிட்டேன், நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சம்மந்தி, எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை என் பொண்ணு மீனாவால் இப்போ வேலை செய்ய முடியல, அதுக்காக மீனா கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக சம்மந்தி அம்மா வந்து கோவப்படுவாங்க. விஜயாவுக்காக தான் நான் வந்து சமைச்சிருக்கேன். கடையில் எனக்கு நிறைய வேலை இருக்குது, இருந்தாலும் உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா விஜயா, சம்மந்தி அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குது, இருந்தாலும் நமக்காக வந்து சமைச்சு கொடுக்குறாங்கன்னா நீ அமைதியாக அவங்கள பாராட்டணும், அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அவங்க சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு சாப்பாடு ருசியாக இருக்குன்னு பாராட்டி பேசலனாலும் நீ அமைதியாக இருந்திருக்கலாம், நல்ல ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ இங்கே சாப்பிடவே மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமாக பேசுகிற. பரவாயில்ல, நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்யலாம். ஆனால் ஒன்னால் அந்த வீட்டில் எப்போவும் பிரச்சனை வரவே கூடாது. ஏன்னா நாங்கள் எல்லாரும் மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சீதா, நீங்கள் சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. மீனா நீ வா மீனா அப்படின்னு மீனாவுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இங்கே விஜயா ரொம்ப கோபமாக பார்க்குறாங்க. உடனே சந்திரா சொல்கிறாங்க, நீங்களும் சாப்பிட வாங்க சம்மந்தியம்மா, உங்களுக்காகவும் நான் சமைச்சிருக்கேன், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மீனா சொன்ன உடனே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன், நீங்கள் கோவப்படாதீங்கன்னு இங்கே வந்து புரிய வைக்கிறாங்க சந்திரா. நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் சமைச்சு கொடுத்து நான் சாப்பிடணுமா? எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் என் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். மீனாவுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, பரவாயில்ல, நான் என் ஃப்ரெண்டு வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு விஜயா அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனாவும் மீனாவோட அம்மாவும் விஜயா கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் விஜயா வந்து யார் பேச்சையும் கேட்க தயாராகவே இல்லை. ரொம்ப கோபமாக விஜயா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே சந்திரா சொல்கிறாங்க, என்ன மீனா, எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், இங்கே என்ன விஜயா வந்து நம்ம பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, எதுக்கு கோவப்படுறாங்க? நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் உன்னால் வீட்டில் இருக்க வேலையே பார்க்க முடியாதுன்னு தான் நானும் சீதாவும் வந்தோம். அது மட்டும் இல்லை, உனக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு, உன்னை எல்லாரும் பாராட்டுறாங்க, உனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்ற சந்தோஷத்தில் விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சோம். ஆனால் இப்போ சம்மந்தியம்மா ரொம்ப கோவமாக இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நாங்கள் சமைச்சு கொடுக்குறோன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அவங்க திரும்பி வருவாங்கல்ல, அப்புறம் பேசிக்கலாமா, நீங்கள் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு ரொம்ப நாள் கழித்து இங்கே மீனா வந்து அவங்க அம்மாவுக்கும் சீதாவுக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு. 2 வருஷமாக மீனா இந்த வீட்டில் இருக்கும்போது மீனாவோட அம்மா சத்யா யார் வந்தாலும் விஜயா தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாள். அதனால் இவங்க சாப்பிடாம கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி தான் மீனாவோட அம்மா ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு மீனா கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன விஜயா தான் நம்ம பேச்சை கேட்காம பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. இங்கே நம்மக்கிட்டே விஜயா சரியாக பேசுறதில்ல, நம்மளை புரிஞ்சுக்கிறதில்ல. பார்வதி வீட்டில் பிரச்சனை செய்யாமல் இருந்தால் அதுவே போதும். பார்வதி என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, பார்வதி வீட்டிலேயே நான் தங்கிடுவேன், எனக்கு இந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க மாட்டேங்குது, விஜயா தேவையில்லாமல் பேசிகிட்ருக்கா.
வீட்டில் இருக்க எங்களையே விஜயா புரிஞ்சுக்கிறது இல்லை, பார்வதியவா புரிஞ்சிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே முத்து வீட்டுக்கு வராரு. அத்தை, சீதா எப்போ வந்தீங்கன்னு கேட்கும்போது, சவாரிக்கு போயிருந்தேன். அதான் மீனா ஃபோன் எடுத்து பேச முடியல. ஆமாம், எப்போ வந்தீங்கன்னு கேட்கும்போது, உங்களுக்காக விருந்து ஏற்பாடெல்லாம் வந்து செஞ்சுருக்கோம், நாங்களே சமைச்சோம் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. பரவாயில்லையே, மீனாவுக்கு முடியலன்னு உடனே சப்போர்ட் பண்ணுறதுக்காக, உதவி செய்கிறதுக்காக நீங்கள் மீனாவுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு நினச்சி விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போவே நான் பலகுரலுக்கு ஃபோன் பண்ணுறேன். ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் வந்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே முத்து வந்து ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே மீனா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டேன். அதனால் நான் இப்போ ரெஸ்டாரண்ட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கிறேன் முத்து. அது எப்படி விருந்து ஏற்பாடு செஞ்சுருக்கீங்கன்னா நான் வராமல் இருப்பேனா என்ன? அதனால் மீனா எப்போவோ ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து சந்தோஷப்படுறாரு. வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு தான் மீனா நினைக்கிறா. ஆனால் அம்மா தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. மீனா வீட்டிலேருந்து யாருமே எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, மீனாவை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறாங்க. சீக்கிரமாகவே மீனாவோட அருமை பெருமை என்னன்னு என் அம்மா வந்து புரிஞ்சுக்கணும். மீனா ரொம்ப பாவம். இப்போ வேலை செய்ய முடியாமல் இருக்கிறதுனால தானே மீனாவோட அம்மாவும் சீதாவும் வந்து உதவி செய்கிறாங்க. இது எல்லாத்தையும் அம்மா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? இப்படி என் அம்மா வந்து மீனாவுக்காக சமைச்சு கொடுத்துருந்தா இவங்க எதுக்காக உதவி செய்ய வரப்போகிறாங்க? ஆனால் எங்கள் அம்மா தான் மீனாவை கண்டுக்க மாட்டாங்கல்ல. அதனால தான் வந்து மீனா வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, மீனாவுக்கு இப்போ நிறைய வாய்ப்பு கிடச்சிருக்கு. மீனாவை பார்க்கறதுக்காக எல்லாரும் வருவாங்க. ஆனால் இப்படி என் அம்மா கோவப்பட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு போனதெல்லாம் சரியில்லைன்னு முத்துவுக்கு தெரிய வருது. அதனால் எங்கள் அம்மா எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு வரட்டும், ஆனால் இப்போ நான் மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறாரு முத்து. பார்வதி கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் விஜயா வந்து ரொம்ப நேரம் ஆகுது. பார்வதி வந்து விஜயா கிட்ட பேசலன்னு உடனே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன, பார்வதியை நம்பி பார்வதி வீட்டுக்கு வந்திருக்கேன். பார்வதி என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பா, எனக்கு சமைச்சு கொடுப்பா, நான் பார்வதி வீட்டிலையே தங்கிக்கிறேன்னு இங்கே வீட்டில் எல்லார்கிட்டேயும் பேசிட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ இங்கே நான் பார்வதி வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது. பார்வதி என்னை கண்டுக்கவும் இல்லை, என்ன விஜயான்னு என்கிட்ட பேச வரவும் இல்லை. அப்படி இருக்கும்போது பார்வதி எனக்காக சமைச்சு கொடுப்பாளா இல்லையா? பார்வதி சமைச்சு கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கையில் தான் சாப்பிடாம நானும் கிளம்பி வந்துட்டேன். இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசும்போது அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்வதி வராங்க. பார்வதி சொல்கிறாங்க, எவ்வளோ நேரம் நான் வந்து வேலை செஞ்சுருக்கேன், அதனால் நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஜயா, எப்போ வந்த அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பார்வதி, உனக்கு உன்னுடைய வேலை தான் முக்கியமா? நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. ஆமாம், நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, எனக்கு நீ காஃபி தரல, என்னன்னு வந்து கேட்கல. என்ன பார்வதி, உனக்கு வேலை தான் முக்கியம்னு இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா பேசிகிட்டு இருக்க? எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வேலை செஞ்சால் தானே எனக்கு வந்து வருமானம் வரும். இல்லை பணம் கேட்டால் நீ வந்து கொடுப்பியா, உதவி செய்வியா அப்படின்னு கேட்ட உடனே, அது எப்படி முடியும்? நான் என்ன வேலையாக செய்கிறேன்? நானே மனோஜை நம்பி தான் இருக்கேன். மனோஜ் எப்போவாவது எனக்கு தேவையான பணத்தை கொடுப்பான், மற்றபடி என்கிட்ட எங்கே பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியா, நீ எனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நானும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தானே எனக்கு வருமானம் வரும். அதான் என் வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். நீ வந்த உடனே விஜயா உனக்கு என்ன வேணும்னு உனக்கு சமைச்சு கொடுக்க முடியுமா? இல்லை என் வேலையை பார்த்துட்டு நான் ரெஸ்ட் எடுத்தா தானே மறுபடியும் என் வேலையை பார்க்க முடியும். அதனால தான் சொல்கிறேன். என்ன விஜயா, எப்போ வந்த? சரி, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி, நான் சாப்பிடவே இல்லை பார்வதி. இங்கே மீனாவோட அம்மா தங்கச்சின்னு எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. மீனாவுக்காக விருந்து ஏற்பாடு செய்கிறாங்க. ஏன் தெரியுமா? மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. மீனா வேற ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கா. மீனாவால் சரியாக எந்த வேலையும் செய்ய முடியல. அதனால் மீனாவுக்கு உதவி செய்ய அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. அதான் நான் வந்து ரொம்ப கோபமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். நீ தான் சமைச்சு கொடுப்பல்ல எப்பயும் போல், எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, நீ ஏன் இன்னைக்கு எனக்கு சமைச்சு கொடு பார்வதின்னு சொல்லும்போது, விஜயா என்ன பேசுகிற? இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கேன், நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறேன், உனக்கு சமைச்சு கொடுக்கணுமா? ஏன் நீ சமைச்சு சாப்பிட வேண்டியதானே? உனக்கு தான் தெரியும்ல என் வீட்டில் கிச்சன் எங்கே இருக்குன்னு தெரியும். நீயே சமைக்க வேண்டிய வேலையை பார்த்துக்க வேண்டியதானே? நீ சமைச்சு எனக்கு கொடுக்கணும். ஆனால் வீட்டிலேருந்து வந்த உடனே உனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் முடியாது விஜயா. நான் வந்து முன்ன மாதிரி உனக்கு உதவி செய்யணும், வேலை எதையும் செய்ய வேண்டாம்னு நினச்சா பரவாயில்ல. இப்போ எனக்குன்னு நிறைய வேலை இருக்குது. என் வேலையை பார்ப்பனா இல்லை உனக்கு சமைச்சு கொடுப்பனா? அதெல்லாம் முடியாது விஜயா. அது மட்டும் இல்லாமல் என் சொந்தக்காரங்களாம் வேற வராங்க.
அவங்க வந்தால் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் என்ன செய்கிறது, உன்னை தான் என்னால் கவனிக்க முடியாது விஜயா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பார்வதி இப்படி பேசுகிற, வேலை தான் முக்கியம்னு பேசிகிட்டு இருக்க. ஆனால் நீ எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கல, உன்னுடைய வீட்டில் தங்கலாம் நினச்சி வந்தேன். ஆனால் நீ என்ன சமைச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற, சொந்தக்காரங்க வருவாங்க, நீ இங்கே இருக்க முடியாதுன்னு வேற பேசிகிட்டு இருக்க. அப்புறம் நான் எங்கே போகிறது, உன்னை நம்பி தானே உன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, என்கிட்ட பேசிட்டு நீ வீட்டுக்கு கிளம்புறதா இருந்தால் பரவாயில்ல, ஆனால் இப்போ இங்கேயே தங்கணும்னு நீ சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீ இங்கே தங்கினாலும் நீ தான் எனக்கு சமைச்சு கொடுக்கணும். அப்படி உன்னால் எனக்காக வேலை செய்ய முடியும்னா கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்க, எனக்காக நீ சமைச்சு கொடு. ஆனால் மறுபடியும் பார்வதி எனக்காக சமைச்சு கொடுக்கணும்னு நீ சொன்னால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது விஜயா பேருதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. சரி பார்வதி, கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டில் இருந்துட்டு கிளம்பிடுறேன். நீ எனக்காக எந்த வேலையும் செய்ய வேண்டாம், சமைச்சு கொடுக்க வேண்டாம், போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ பேசுகிறது தான் சரி, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் அங்கே சிவன் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சிவனுக்கு வந்து ஃபோன் வருது. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கே பார்வதி கதை சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நாங்களும் உங்களுக்காக இந்த வேலையை செஞ்சு கொடுத்ததால எங்களுக்கு நல்ல வருமானம் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. பார்வதி இப்போ தான் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க. ஆனால் பார்வதி செஞ்ச இந்த வேலைக்காக நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. இந்த உண்மையை பார்வதி கிட்ட சொன்னால் பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்வதியோட ஃப்ரெண்டு வந்து யோசிக்கிறாரு. அந்த சமயம் விஜயா வந்து என்ன இங்கே சிவன் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு, ஆனால் என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்காரே, என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து விஜயா கேட்குறாங்க. என்னாச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அது வேறு ஒன்றும் இல்லை விஜயா மேடம், இங்கே பார்வதி ரொம்ப நல்லா கதை சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிது. அதனால் பார்வதி இவங்க வேலையை ரொம்ப சரியாக செஞ்சதால், அவங்க சொன்ன மாதிரி இந்த வேலையை செஞ்சு கொடுத்ததால எங்களுக்கு நிறைய பணம் கிடச்சிருக்கு. அந்த சந்தோஷமான விஷயத்த பார்வதி கிட்ட சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் பார்வதி ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, எவ்வளோ பணம் கிடச்சிருக்கு, இல்லை பார்வதிக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு வந்து எல்லா உண்மையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அப்படியா, அப்போ பார்வதி இவ்வளோ சம்பாதிக்கிறாளா, ஆனால் என்னை பற்றி யோசிக்காமல் எனக்கும் மனோஜுக்கும் உதவி செய்யாமல் பார்வதி தன்னுடைய வேலை தான் முக்கியம்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு இப்போ தானே புரியுது. பார்வதிக்கு இவ்வளோ வருமானம் வருதா, பார்வதியோட ஃப்ரெண்டு தானே நான். ஆனால் என்கிட்ட கூட இந்த உண்மையை பார்வதி என்னைக்கும் சொன்னதே இல்லையே. சிந்தாமணியை விட பார்வதிக்கு நல்ல வருமானம் வருது அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. அந்த சமயம் இங்கே வந்து சிவனுக்கு வந்து ஃபோன் வருது. ஒரு வேலையாக சிவன் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த பணத்தை வந்து என் ஃப்ரெண்டு பார்வதி கிட்ட வேற கொடுக்கணும். ஆனால் பார்வதி ரெஸ்ட் எடுக்கிறாங்க, என்ன செய்யன்னு யோசிக்கிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன நீங்கள் வெளியில் கிளம்பணுமான்னு சொல்லும்போது, ஆமாம் கொஞ்சம் வேலை இருக்குது, ஆனால் இந்த பணத்தை பார்வதி கிட்ட கொடுக்கணும்னு சொல்லும்போது, அதான் நான் இருக்கேன்ல, நான் இங்கே தான் இருப்பேன், பார்வதி எனக்காக சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, என்னை இங்கேயே தங்க சொல்லிட்டாங்க, நான் பார்வதியோட ஃப்ரெண்டு தானே, இந்த பணம் என்கிட்ட இருந்தால் பார்வதி கிட்ட நான் தெளிவாக கொடுத்துட போகிறேன், அவ்வளவுதானே. நீங்கள் வேலை இருக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் கிளம்புங்க. பார்வதி வந்த உடனே முதல் வேலையாக இந்த பணத்தை என் ஃப்ரெண்டு பார்வதி கிட்ட கொடுத்துருவேன், போதுமா, என்னை நம்பி இந்த பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. விஜயா இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு சிவன் யோசிக்கிறாரு, விஜயா கிட்ட பணத்தை கொடுக்கலாமா வேண்டாமா. ஏன்னா பார்வதி இப்போ விஜயாவை நம்புறதே இல்லை. சிந்தாமணி பேச்சை கேட்டு விஜயா வந்து மீனாவுக்கு நிறைய பிரச்சனை செய்கிறாங்கன்னு விஜயா மேலே வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க பார்வதி. அப்படி இருக்கும்போது இந்த பணத்தை விஜயா கிட்ட கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாரு. வேறு வழி இல்லை, நானும் இந்த வேலையாக கண்டிப்பாக வெளியில் போகணும். அப்படி இருக்கும்போது இந்த பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கே விஜயா தான் பேசுகிறாங்கல்ல, விஜயா கிட்ட தானே பணம் கொடுக்குறோம், கண்டிப்பாக விஜயா சொன்ன மாதிரியே இங்கே வந்து பார்வதி கிட்ட இந்த பணத்தை கொடுத்துருவாங்கன்னு யோசித்து விஜயா கிட்ட வந்து சிவன் பணம் கொடுக்குறாரு. இந்த பணத்தை பார்வதி கிட்ட கொடுத்துருங்க, பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்குறா விஜயா. ரொம்ப சந்தோஷமாக எவ்வளோ பணம் வந்திருக்கு இந்த பார்வதிக்கு. ஆனால் பார்வதி என்னை கண்டுக்காமல் எனக்கு உதவி செய்யாமல், ஏன் நான் சாப்பிடவே இல்லைன்னு சொல்கிறேன், ஆனால் சமைச்சு கொடுக்க முடியாதுன்னு என்னென்ன பேசிகிட்டு இருக்கா என் ஃப்ரெண்டு பார்வதி. ஆனால் பார்வதி இவ்வளோ சம்பாதிக்கிறானா, இங்கே பார்வதிக்கு வந்து உதவி செய்கிறது நான் தானே. பார்வதிக்கு ஒரு பிரச்சனைனா நான் தானே சப்போர்ட் பண்ணுறேன். அப்போ இந்த பணம் என்னுடைய பணமாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த பணத்தை நானே எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே அந்த பணத்தை வந்து தன்னுடைய பையில் வைக்கிறாங்க விஜயா. கொஞ்ச நேரம் கழித்து பார்வதி வராங்க. என்ன விஜயா, இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்
வேற எங்கே போக முடியும்? மீனாவுக்கு உதவி செய்ய அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. அதனால தான் இங்கேயே தங்கிடலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆனால் உன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை விஜயா, நீ கிளம்பு. எப்படியும் மீனாவும் முத்துவும் நீ வருவேன்னு எதிர்பார்ப்பாங்க. நீ என் வீட்டில் தங்கிட்டனா கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப யோசிப்பாங்க. நீ எப்போ வருவேன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் பிரச்சனை செய்யாமல் உன் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டேயும் நீ சந்தோஷமாக பேசணும். அவங்கள நல்லா பார்த்துக்கணும். நீ நல்ல மாமியாராக இருந்தா மீனாவும் முத்துவும் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? என் வீட்டில் உனக்கு சமைச்சு கொடுக்க முடியாது, இப்போவே கிளம்புறியா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பார்வதி இப்படி பேசுகிற? சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கே வந்து சிவன் கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு பார்வதி கிட்ட அந்த பணத்தை பற்றி பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க விஜயா. விஜயாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும், இந்த பணத்தை பார்வதி கிட்ட கொடுக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்கு தான் நிறைய வருமானம் வருதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த பணத்தை கொடுக்கணும்னு உடனே கிளம்பிடுறாங்க. இங்கே பார்வதி அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து சிவன் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்க, அதனால தான் வெளியில் வேலை இருந்தது, நானும் போயிட்டு வந்துட்டேன். ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டு விஜயா எங்க அப்படின்னு கேட்கும்போது, விஜயாவை அப்போவே வீட்டுக்கு அனுப்பிட்டேனே. விஜயா என் வீட்லேயே தங்கலான்னு நினச்சாங்க. ஏற்கனவே வேலை செய்யும்போது ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு விஜயா வேற யோசிப்பா. அதனால தான் என் ஃப்ரெண்டு விஜயாவை அப்போவே நான் அனுப்பிட்டேனே. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்க பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது, பணமா? என்கிட்ட விஜயா பேசிட்டு கிளம்பிட்டா, என்கிட்ட எந்த பணமும் கொடுக்கல. என்னாச்சு சிவன் அப்படின்னு கேட்கும்போது நடந்த உண்மையை சிவன் வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஏற்கனவே நிறைய கதை சொல்லியிருந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் நமக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிது, அதனால் நமக்கு வருமானம் வந்திருந்தது. அந்த பணத்தை அப்படியே உங்ககிட்ட கொடுக்கணுன்னு வந்தேன். நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்ததுனால என்ன செய்யன்னு யோசிக்கும் போது தான் விஜய் அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க, பார்வதி வந்த உடனே நானே கொடுத்துட்றேன்னு ரொம்ப பொறுப்பாக பேசுனாங்க, அக்கறையாக பேசுனாங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்பி அந்த பணத்தை நானும் கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ பணத்தை பற்றி பேசாமல் விஜயா கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உண்மையாகவே விஜயா கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அந்த பணத்தை எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்கும்போது, விஜயா இந்த உண்மையை என்கிட்ட சொல்லாமல் எதுக்கு கிளம்பணும் ஒன்றுமே புரியலையே. நீங்கள் பணத்தை வந்து விஜயா கிட்டே கொடுத்துருக்கவே கூடாது. விஜயாவை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். விஜயாவுக்கு பணம் தான் முக்கியம். அதனால் எவ்வளோ வேணாலும் பொய் சொல்லுவாங்க. இந்த பணத்தை நீங்கள் தரவே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். வந்து இந்த பணத்தை வந்து என்கிட்ட நீங்கள் கொடுத்துருந்தா பரவாயில்ல, விஜயா கிட்டே எப்படி திரும்பி வாங்குறதுன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு யோசிக்கும்போது உடனே சிவன் சொல்கிறாரு, அதான் நம்ம வீட்டில் சிசிடிவி இருக்குல்ல, நான் விஜயா கிட்ட பணம் கொடுத்த உண்மை அவங்க வேணா இல்லைன்னு சொல்லலாம். நான் பணம் வாங்கவே இல்லை. பார்வதி உன்னுடைய ஃப்ரெண்டை நீ நம்பாதன்னு இங்கே வந்து விஜயா இப்படிலாம் பேசலாம். ஆனால் உங்கள் வீட்டில் இப்போ சிசிடிவி இருக்கிறது விஜயாவுக்கு தெரியாதுல்ல. இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா விஜயா பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் வேணும்னா விஜயா கிட்டே கேட்டு பாருங்கள். அவங்க பணம் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் பணம் கொடுக்கலன்னா நீங்கள் தான் கேட்டு இந்த பணத்தை வாங்கணும். அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த பணம் கொடுத்தேன். ஆனால் விஜயா இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இங்கே வந்து பார்வதியோட ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாங்க. கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. விஜயா வந்து யோசிக்கிறாங்க, பார்வதி வேற ஃபோன் பண்ணுறாங்க, பார்வதியோட பணம் என்கிட்ட இருக்குது, பார்வதி இந்த பணத்தை பற்றி கேட்கலனா நானே எடுத்துக்கலான்னு நினச்சேன், ஆனால் பார்வதி இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே பார்வதி சொல்கிறாங்க, என்ன விஜயா நீ எங்கே இருக்கன்னு கேட்க, நீ தான் சமைச்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதான் வீட்டுக்கு வந்துட்டேன், இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, நீ வீட்டுக்கு வா, உனக்காக நான் நிறைய சமைச்சு வச்சுருக்கேன், ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால் நீ வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புன்னு சொல்கிறாங்க. அப்படியா, உண்மையாக தான் சொல்கிறியான்னு கேட்கும்போது, ஆமாம் விஜயா, நானே வந்து உன்னை வீட்டுக்கு வந்து கூப்பிடணும்னு நினச்சேன், ஆனால் அதெல்லாம் சரியில்லைன்னு தோணுச்சு. ஏன்னா நீ என்னுடைய ஃப்ரெண்டு, உனக்காக நான் சமைச்சு கொடுக்கணுன்னு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு பிடிச்சது எல்லாம் சமைச்சு வச்சுருக்கேன், நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஃபோனை வைக்கிறாங்க. பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு பார்வதிக்கு இந்த பணம் என்கிட்ட தான் இருக்குன்ற உண்மை தெரியாது, அதனால தான் சந்தோஷமாக எனக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுருக்கான்னு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி வராங்க. இங்கே வந்து விஜயா விஜயா வீட்டுக்கு வந்த உடனே, என்ன பார்வதி எனக்காக சமைச்சு கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப கோபமாக பேசினேன், ஆனால் இப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக இவ்வளோ சமைச்சு வச்சுருக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் விஜயா, உன்கிட்ட நான் பேசணும், அதனால தான் வர சொன்னேன், எனக்கு தெரியும் நான் வர சொன்னால் நீ வரமாட்டேன்னு, அதான் இப்படிலாம் பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க. உனக்காக நான் ஏன் சமைச்சு கொடுக்கணும், என் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்ட, இந்த உண்மையை சொல்லாமல் என்னை ஏமாற்றலான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. பார்வதி எனக்கு ஒன்றுமே புரியலையே, உன்னுடைய பணத்தை நான் எடுத்துகிட்டு போனேனா, எப்போ பார்வதி, உன்னுடைய பணத்தை நீ எனக்கு தரவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. ஆமாம் விஜயா, என்னுடைய பணத்தை நான் தரலை, ஆனால் என் ஃப்ரெண்டு கொடுத்தாருல,
நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். எனக்கு வர வேண்டிய பணத்தை நீ எடுத்துகிட்டு போயிட்ட. ஆனால் இந்த உண்மையை என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? வேணும்னே தானே அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, உன்னுடைய பணம் என்கிட்ட இல்லவே இல்லை. உன்னுடைய ஃப்ரெண்டு சொல்கிறத நம்பாத, பொய் சொல்கிறாங்க. வேணும்னே நம்ம 2 பேத்துக்கு இடையில பிரச்சனை வரணும். நான் உன்னுடைய வீட்டுக்கு வரவே கூடாதுன்றதுக்காக உன்னுடைய ஃப்ரெண்டு இப்படிலாம் பொய் சொல்கிறாரு. நம்பாத பார்வதி, நான் பேசுகிறது எல்லாமே உண்மை. என்னை மட்டும்தான் நீ நம்பணும் அப்படின்னு சிவன் சொன்ன மாதிரியே இங்கே விஜயா வந்து பொய் சொல்கிறாங்க. உடனே பார்வதி ரொம்ப கோவமாக விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. போதும், நீ இப்படி தான் வந்து பேசுவேன்னு எனக்கு தெரியும். உனக்கு பணம் தானே முக்கியம், அதனால் நீ பொய் சொல்லுவேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எங்கள் வீட்டில் சிசிடிவி இருக்குது, உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. என்னது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், என் ஃப்ரெண்டு உன்கிட்ட பணம் கொடுத்தது, நீ பணம் வாங்கினது, அந்த பணத்தை உன்னுடைய பையில் வச்சது, என்கிட்ட பேசிட்டு இந்த உண்மையை சொல்லாமல் ஒன்றுமே தெரியாத மாதிரி என் வீட்டிலேருந்து கிளம்பி போனதுன்னு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. என் ஃப்ரெண்டு பொய் சொல்ல மாட்டார், ஆனால் நீ தான் விஜயா பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் விஜயா, இதுக்கு மேலே நீ சொல்கிற எதையும் கேட்க நான் தயாராக இல்லை. உன்னை நான் நம்பவும் மாட்டேன். இப்போவே என்னுடைய பணம் எனக்கு வேணும். எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் பிரச்சனை செய்கிற. அவங்க பேச்சை கேட்டுட்டு உன்னுடைய வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு தேவையில்லாமல் எதுக்கு என் வீட்டுக்கு வர? என் வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்க, அசிங்கமா இல்லை? நீ என் ஃப்ரெண்டு தானே, இப்படியெல்லாம் செஞ்சுருக்க, அசிங்கமா இல்லை அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க பார்வதி. இல்லை பார்வதி, என்னை மன்னிச்சிரு பார்வதின்னு சொல்கிறாங்க. இப்போவே போலீஸை வர வைப்பேன், உண்மையை தெளிவாக அவங்கக்கிட்ட சொல்வேன், உதவி கேட்பேன், பரவாயில்லையா? நீ என் ஃப்ரெண்டு தான், அதுக்காக ரொம்ப பொறுமையாக இருப்பேன்னு நினைக்காத. என்னுடைய பணம் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், அந்த பணத்தை நீ வந்து எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த உண்மையை சொல்லாமல் யாரும் என்கிட்ட பணம் கொடுக்கலன்னு பொய் சொல்கிற. உன்னை நம்பி உனக்கு நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன், அதெல்லாம் மறந்துட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்க. இனி நீ என்னுடைய ஃப்ரெண்டே இல்லை. என்கிட்ட பேசணுன்னு என் வீட்டுக்கு நீ வரவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இனி உனக்கு உதவி வேணும்னு எனக்கு ஃபோன் பண்ண, அப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். இப்போவே வீட்டுக்கு வந்து இந்த உண்மையை உன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லார் முன்னாடியும் தெளிவாக பேசுவேன். இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டுன்றதுக்காக தான் உன்னுடைய வீட்டுக்கு வராமல் உன்னை இங்கே வர வச்சேன். இப்போவும் உனக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீ செஞ்ச இந்த வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உனக்காக இனி சமைச்சு கொடுக்கக்கூடாது, நீ என் ஃப்ரெண்டே இல்லைன்னு முடிவெடுத்துட்டேன். என் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இப்போவே இங்கேருந்து கிளம்பு. பணத்தை தர முடியாதுன்னு நீ பேசுன, இப்போ நான் போலீஸை வர வைப்பேன். என்கிட்ட ஆதாரம் இருக்குது. நீ தான் வசமாக மாட்டிப்ப விஜயா. உன்னால தான் என் பையன் இப்போ வரைக்கும் என்னை புரிஞ்சுக்காமல் என்கிட்ட பேசாமல் இருக்கான். என்னை பார்க்க என் வீட்டுக்கு வரதில்லை. இருந்தாலும் என்னுடைய வேலையை சரியாக செய்யணும்னு நான் என் வேலையை கவனமாக பார்த்துக்கிறேன். ஆனால் நீ என்ன செஞ்சுருக்க விஜயா? எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்கிற. என் வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீ தான். அப்புறம் எதுக்கு விஜயா நீ என் வீட்டுக்கு வர? எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தா சிந்தாமணி கிட்ட பேசும்போது மீனாவுக்கும் முத்துவுக்கும் பிரச்சனை செய்யணும்னு யோசிக்கிற. இல்லை ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிற. நீ திருந்த மாட்ட விஜயா, நீ திருந்தவே மாட்ட. இனி உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கவும் மாட்டேன். முதல்ல இங்கேருந்து கிளம்பு, என் பணத்தை எடுத்துகிட்டு வா. இல்லை நான் போலீஸை வர வைப்பேன். அப்புறம் என்கிட்ட ஆதாரம் இருக்கிறதுனால நீ தான் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். நீ என் ஃப்ரெண்டுன்றதுக்காக நான் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், நீ எனக்கு ஃப்ரெண்டே இல்லை. அப்படி நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் எனக்கு உதவி செய்ய மாட்டேன். என்னை ஏமாற்றணும்னு நினச்சல, இதுக்கு மேலே உன்னை நான் நம்ப மாட்டேன். உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம். இல்லை என்கிட்ட கேட்டு இந்த பணத்தை நீ எடுத்திருந்தா பரவாயில்ல. என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பணம் கொடுத்துருக்காரு, ஆனால் வந்து என் ஃப்ரெண்டு தான் பொய் சொல்கிறாருன்னு இப்படி மறுபடியும் வந்து பொய் சொன்னல, என்னை ஏமாற்றணும்னு நினச்சல. இப்போ சொல்கிறேன், நீ இனி என்கிட்ட பேசுகிறதுக்கு என்னை பார்க்குறதுக்காக என் வீட்டுக்கு வரவே கூடாது. நீ செஞ்ச இந்த வேலையை என்னால் மறக்கவும் முடியாது. நீ மன்னிப்பு கேட்டாலும் என்னால் மன்னிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன், ஆனால் நீ என்னை மன்னிச்சிரு. இப்படிலாம் பேசாத பார்வதி. ஏன்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா உடனே உன்னுடைய வீட்டுக்கு தான் நான் வருவேன். நீயும் இப்படி பேசினா நான் எங்கே போவேன் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருக்கக்கூடாது. மனோஜுக்காக உதவி செய்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வ. மனோஜோட வாழ்க்கைக்காக நீ வந்து முத்து மீனாவை புரிஞ்சுக்காமல் பிரச்சனை செய்வ. நீ என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு தெரியும். அதனால் இனி நீ என் ஃப்ரெண்டு இல்லைன்னு நானே முடிவெடுத்துட்டேன். இப்போ வரைக்கும் என் பையன் என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை, அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே விஜயா. ஆனாலும் பரவாயில்லன்னு உங்ககிட்ட இத்தனை நாள் பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் இனி உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இப்போவே வீட்டில் இருக்க பணத்தை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ்,
என் ரூமில் இருக்க பணத்தை நீ எடுத்துகிட்டு வந்துரு மனோஜ்னு சொல்கிறாங்க. அம்மா எப்படிம்மா இவ்வளோ பணம் கிடச்சிதுன்னு சொல்லும்போது, மனோஜ் என் பேச்சை கேளு, இப்போ கேள்வி கேட்காத, நீ உடனே அந்த பணத்தை எடுத்துகிட்டு பார்வதி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. விஜய் அழுதுகிட்டே இருக்காங்க. பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. பார்வதி நீ கோவப்படாத, இப்போவே மனோஜ் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுவான், இனி இப்படி ஒரு பிரச்சனையை நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறாங்க. போதும் விஜயா, உன்னை நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும், இனி உன் பேச்சை கேட்டு உன்னை நம்புவேன் வேற நினைக்கிறியா? நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கவே வேண்டாம், என்னுடைய பணம் எனக்கு கிடைச்சா போதும், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கேன், அந்த பணம் எனக்கு கிடைக்கலன்னா எப்படி? உன்னை நம்பி தானே இந்த பணத்தை வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்துருக்காரு, ஆனால் நீ உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லியிருக்க அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க பார்வதி. அந்த சமயம் அங்கே வந்த மனோஜ் வந்து, அம்மா நீங்கள் கேட்ட மாதிரியே பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன், இந்த பணம் எப்படிம்மா கிடச்சிது அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறாங்க. என்ன பார்வதியத்தை என்கிட்ட பேசாமல் என்னை கண்டுக்காமல் இருக்காங்க, அம்மா வேற ரொம்ப கோபமாக இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு புரியலன்னு அமைதியாக மனோஜ் வந்து கவனிக்கிறாரு. உடனே இங்கே விஜய் அழுதுகிட்டே, பார்வதி என்னை மன்னிச்சிரு, உன்னுடைய பணத்தை நீ வாங்கிக்க, எனக்கு இந்த பணம் தேவையே இல்லை, ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கணும், என்னை மன்னிச்சிரு, உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது, போதும் போதும், நீ இனி என் வீட்டுக்கு வரவும் வேண்டாம், என்கிட்ட பேசவும் வேண்டாம், நல்ல வேலை இந்த பணம் வந்து எனக்கு கிடச்சிது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், இந்த பணத்தை தராமல் என்னை ஏமாற்றணும் அப்படின்னு நீ நினச்சிருந்தா நானும் பொறுமையாக இருந்திருக்க மாட்டேன், கண்டிப்பாக என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை போலீஸ்கிட்ட கொடுத்துருப்பேன், உதவி கேட்டிருப்பேன், நீ தான் விஜயா எல்லாரும் முன்னாடியும் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருப்ப, இனியாவது நல்ல மாமியாராக இருந்து மீனாவையும் ஸ்ருதியவும் நல்லா பார்த்துக்க, என் வீட்டுக்கு மட்டும் நீ வரவே வராத போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோன்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் பார்த்துக்கிட்டே இருக்க, அதான் விஜயாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டல, என்னுடைய பணத்தை எடுத்துக்கிட்டு என்னையே ஏமாத்துறோன்னு விஜயா நினச்சா நான் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கணுமா என்ன? இனி விஜயா என் வீட்டுக்கு வரவே கூடாது, விஜயா மறுபடியும் என் வீட்டுக்கு வந்த இந்த உண்மையை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் சொல்வேன், அப்புறம் முத்து மீனா அண்ணாமலை அண்ணன் எல்லாரும் உன்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க, நீ தான் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும், எப்படியோ என் பணம் எனக்கு கிடச்சிருச்சு, அதனால தான் அமைதியாக இருக்கேன், இப்போவே இங்கேருந்து கிளம்பு விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. பார்வதி கிட்ட பேசி பார்க்குறாங்க, ஆனால் பார்வதி ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால பதில் பேச முடியாமல் விஜயா அங்கேருந்து கிளம்பி வராங்க. உடனே மனோஜ், அம்மா ஏமா பார்வதி அத்தியோட பணத்தை ஏமா எடுத்தீங்க? அம்மா இதெல்லாம் முத்துவுக்கு தெரிஞ்சா முத்துவும் மீனாவும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க, எதுக்குமா தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறீங்கன்னு மனோஜ் இப்படி கேள்வி கேட்கும்போது, பார்வதி என்னை புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசிட்டாங்க அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. இனி விஜயாவை நான் நம்பவே மாட்டேன், விஜயா இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு விஜயா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க பார்வதி.